ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த சிலையை வச்சுருக்காங்க இங்கே ஃபீனிக்ஸ் மால்னு நினைக்கிறேன். இந்த சிலையை தடவை போதே ஆட்டையை போட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் நெத்தியெல்லாம் வேர்க்குது, ஒரே பதட்டமாக இருக்குது. இதை எப்படியாச்சும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடணும். என்ன, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, எல்லோரும் நிற்கிறாங்க, யாரும் தெரியாத நேரம் பார்த்து படக்குன்னு தூக்கிடணும். சரிங்களா? போய் பார்த்தா இதை ஃபைபர் கிளாஸில் செஞ்சுருக்காங்க. என்னையோட ஒரு 2 அடி கூட தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விஆர் மாலில் அந்த மேலே இந்த மணி தொங்குது. இதை அப்படியே அங்கிட்டு எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கோயிலில் போய் தொங்க விட்டுறலாம். ஆனால் இதில் எப்படி கயிறை கட்டி அடிக்கிறதுன்னு தெரியல, என்ன மணி அடிக்கிறதுன்னு தெரியல. அதனால் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்குவோம். சரிங்களா? அதனால் யாராச்சும் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே பக்குவமாக போய் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் கழித்து இந்த விஆர் மாலில் கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது இந்த நந்தி சிலை ஒன்று இருந்துச்சு. என்ன, இந்த நந்தி சிலையை இங்கேருந்து எப்படியாச்சும் அப்படியே தூக்கிட்டு போகலான்னு பார்த்தேன். என்ன, எப்பயுமே இந்த நந்தி சிலையில் அந்த ரைட் சைடு காலு கூடுதலாக தான் இருக்கும். சரியா? ஸோ இதை எப்படியாச்சும் தூக்கிட்டு போகலான்னு பார்த்தேன். எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் திரும்பியும் இந்த சிலைக்கு போனேன். போகும்போது அங்கே என்னாச்சு, அந்த லேடி சிலையில் இங்கே இருந்துச்சு. இவர் நம்ம பொன்மாணிக்கவேல் இந்த சிலை திருறவங்களெல்லாம் பிடிக்கிறாரு. அதனால தான் இந்த மால்குள்ளே இந்த சிலையை ஆட்டை போகலான்னு நினச்சேன். இவர் தான் ரவீந்தர் ரெட்டி, இந்த சிலையை செஞ்சவர். இவரோட திறமையை ஆட்டையை போட்டு போவோம். அமைதியாக இருங்க, தூக்கிடுவோம். அவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பையன் தான் தமிழில் ஃபோட்டோகிராமெட்ரினாலே நிறையா பேருக்கு என்னென்னு தெரியல. இப்போ இந்த பையன் கஷ்டப்பட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இந்த பையனோட முயற்சியை பாராட்டணும். பையனோட சேனலில் போய் பார்த்தா இது ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வச்சு சொல்லி கொடுத்துருக்கான் பிள்ளை, பாவம். என்ன, இந்த சிலை திருட்டுனா ஒன்றும் கிடையாது நான் செய்ய போகிறது. சரியா? இது என்னென்னா, இந்த பையன் என்ன செஞ்சுருக்கானா, ஒரு ரவுண்ட் ஷாட்டு நிறையா ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு 3Dயில் கன்வெர்ட் பண்ணியிருக்கான். இது நிறையா பேருக்கு பார்க்குறவங்களுக்கு புரியல. இது ரொம்ப அட்வான்ஸ்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு சாதாரண 3D ஸ்கேனர் ப்ரோன்னு ஒரு ஆப்பில் செஞ்சது. வெறும் 420 ரூபா. சரிங்களா? 20 ஸ்கேனுக்கு 120 ரூபா கட்டினா போதும். சரியா? அதை வச்சு செஞ்சது தான். இப்போ இந்த பையன் செஞ்சது அவரோட முயற்சியை எடுத்திருக்காரு, பாராட்டணும். விண்டோஸில் செஞ்சுருக்காரு அந்த சாஃப்ட்வேர் வச்சு, பிளெண்டரை வச்சு. அப்படி அதை பண்ணும்போது என்ன செஞ்சுருக்குன்னா, அதை ரவுண்ட் ஷாட் எடுத்து அவர் பண்ணும்போது கொஞ்சம் இதில் நிறைய குளறுபடிகள் வருது. சரியா? இதனா ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸு, இதெல்லாம் வரைஞ்சிடலாம். சரியா? அதனால் இவர் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த வயசில் இந்த பையன் இவ்வளோ முயற்சி எடுக்கிறதே பாராட்டு. ஏன்னா இந்த வயசில் தான் எனக்கே இது தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி தான் இதை முடிச்சிருக்கேன். நம்ம வயசு வரும்போது இந்த பையன் நல்லா பண்ணி முடிச்சிருவார். சரிங்களா? நிறையா சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. நல்ல டேலண்டான பையன். பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு அப்படின்ட்டு. ஸோ நம்ம பசங்களும் ஃபோட்டோகிராமெட்ரியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது ஒரு 10 இயர்ஸாகவே தெரியும், காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே. ஃப்யூச்சரில் இது ஆட்டோமேட்டட் தியரம் ப்ரூவிங்கோடு சேர்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஒரு 3Dயில் ஒரு டயக்ராமை கேடே இல்லாமல் வரைகிற அளவுக்கு வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. சில வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணது. சரிங்களா? அந்த டெம்பிள் ஃபோட்டோகிராமெட்ரி. அப்போ நான் ஃபோட்டோகிராமெட்ரினா ஒன்றும் கிடையாது, ஒரு 20 ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ஆப் மூலிமா, 3D ஸ்கேனர் ப்ரோன்ற ஆப் மூலிமா அந்த அப்லோடு பண்ண ஃபோட்டோ அந்த சர்வரில் போய் அது 3Dயாக கன்வெர்ட் ஆகி வரும். எப்படி அந்த பையன் எல்லா ஃபோட்டோவையும் மெர்ஜ் பண்ணி இது பண்ணாரோ அது 3Dயாக கன்வெர்ட் ஆகி வரும். சரிங்களா? அப்புறம் சில இந்த ஜல்லிக்கட்டை பற்றி, அந்த ஒரு சிலைகளை பற்றி ஃபோட்டோனா போட்டிருந்தேன். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நான் சொல்கிறது இதுதான். இன்னொன்று இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபோட்டோகிராமெட்ரின்றது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. ஆட்டோடெஸ்க் கம்பெனிக்காரங்க அப்போயே போட்டுட்டு இதை ரிட்டன் வாங்கிட்டாங்க. சரியா? 1 to 3D கேட்சுன்னு போட்டுட்டு ரிட்டன் வாங்கிட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோகிராமெட்ரி உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இது மெயின்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி இந்த சிலைகள் இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா இந்த சிலைகள் இதுங்களனா நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 3D ஸ்ட்ரக்சராக ஒரு லைனு, சர்க்கிளு, இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு வரைய முடியாது. சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு ரூலர் காம்பஸ்ட் பேஸ்டு கேடு ஸ்ட்ரக்சர் தான் எல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கோ இல்லை ஒரு கேட் டயக்ராமுக்கோ சொல்லி தருவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. ரூலர் காம்பஸ் தான் யூஸ் பண்ணுறோன்றதே தெரியாமல் படிப்பாங்க. சரியா? அனிமேஷன் படிக்கிறவங்க எல்லாமே. இப்போ அந்த சிலையை நான் திருடலை. ஆக்சுவலி அதை ஒரு 20 ஃபோட்டோ வச்சு இப்படி உருவாக்கியிருக்கேன். ஸோ எவ்வளவு அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா?
ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வருதுன்னா இப்போ அந்த மூக்குத்தி கூட எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா? அந்த ஜிலேபி கொண்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த ஜிலேபி கொண்டை கூட அவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இதை ஒரு சாலிடாக மாற்றி நீங்கள் 3D பிரிண்ட் பண்ணி அவ்வளோ பெரிய சிலையை நீங்கள் குறைச்சி வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன், இந்த தேவையில்லாத எட்ஜஸ் எல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த தேவையில்லாதனா டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இதை நம்ம ஷேடர்ஸ் யூஸ் பண்ணி வேறு விஷயங்களில் போடலாம். இப்போ இந்த ஷேடர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். தங்கச் சிலையாக மாற்றிட்டேன், தங்கத் தாரகையாக மாற்றிட்டேன் அந்த இதை. சரிங்களா? ஆனாலும் அந்த பையன் செஞ்சதுக்கு நமக்கு நல்ல வித்தியாசம் பார்த்திங்கன்னா தெரியும். என்ன அவ்வளோ அக்யூரேட்டாக விழுந்திருக்கு. இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. சரிங்களா? நாய்ஸும் கிடையாது. நாய்ஸ்னால் ஒரு மாதிரி குறைன்னு சொரன்னு டெக்ஸ்சர்னால் இதாகி அந்த 3D ஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே ஜி, இதை எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இது வெறும் 3D ஸ்கேனர் ப்ரோன்னு ஒரு ஆப்பில் அவங்க 420 ரூபாய்க்கு வாங்கி ஏர்டெல் பேங்க் வச்சுருக்கவங்க பேங்க்ன்ற ஆப்ஷனில் போய் இன்னாப் பர்ச்சேஸ் எடுத்திங்கனாலே போதும். அதில் ஒரு ரீடீம் கோடு வரும். ரீடீம் கோடை கொண்டு போய் நீங்கள் கூகுள் ஸ்டோரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பை வாங்கிட்டு ஒரு 10 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு 85 ரூபாய்க்கு 20 ஸ்கேன் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த பையன் செஞ்சது ரொம்ப ஒரு பெரிய சாஃப்ட்வேர் வச்சு செய்கிறாரு. நான் ஆரம்பித்த காலத்தில் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோ ஸ்கேனு, அஜி சாஃப்ட்னு நிறைய இருந்துச்சு. இதனால் என்ன சார் பிரயோஜனம்? இது அனிமேஷனுக்கும் யூஸ் ஆகும், கேடுக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் என்ன பெரிய மிஸ்டேக் காட்டுதுன்னா, இதில் வந்து மெஷிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சரி கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் மெக்கானிக்கல் பிடிச்சவங்களுக்கு இது தெரியும். மெஷிங் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்றது தெரியும். இப்போ இதிலே நீங்கள் வந்து இதை ஒரு வெங்கல சிலை மாதிரி மாற்றலாம். சரிங்களா? பழுப்பாக. ஸோ அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலைகளில் வந்து கண்கள் வைக்க மாட்டாங்க. பழைய காலத்து சிலைகளில் ஏன் வைக்க மாட்டாங்கன்னா, கண்கள் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா பெண்களோட கண்களை மட்டும் ஒரு மனுஷன் பார்க்கக்கூடாது. பார்த்துட்டானா அவன் அதுக்கு அடிமையாயிடுவான். சரிங்களா? அதனால தான் கண்கள் வைக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சாக்ரட்டிஸ் இது வந்து கிரேக்க சிலைகளில் உள்ளது. இந்த கிரேக்க சிலைகளில் எந்த சிலைக்கும் கண் வைக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்த சிலைகள்னால் வந்து உங்களுக்கு படங்களில் கண் வைப்பாங்கன்னா அதை திருஷ்டி வைக்கிறது இல்லை, அந்த கருவிழியை வரைய மாட்டாங்க. சரிங்களா? முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து அந்த கருவிழி ஆகப்பட்டது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? அந்த அட்ராக்டிவாக இருக்கிறதுனால பெண்ணோட உடம்புலையே நம்ம பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து கண்ணு தான். அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அடிமையாயிருவீங்க. அதனால் கண்ணை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இதை பழைய புராணங்கள்லேயே அதை சில இடங்களில் எழுதி வச்சுருக்காங்க. பெண்களோட கூந்தலை பற்றியும் சில குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னா, பெண்களோட கூந்தலில் இயற்கையாகவே எந்த சிலையிலையும் பார்த்திங்கனாலும் கண் அந்தளவுக்கு வரைய மாட்டாங்க. இது வந்து ஓவியத்தில் வரைவாங்க. சரிங்களா? அப்போ இது வடிக்கவும் முடியாது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிலையை வந்து ஒரு ஹாலோவாக வடிச்சிருக்காரு. சரிங்களா? அதை பார்த்திங்கனாலே தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஒரு பெண்கிட்ட பழகுறீங்கன்னா அவங்க கண்களை உற்று நோக்காதீங்க. உற்று நோக்குனீங்கன்னா அது வந்து உங்களை அந்த பெண்ணுக்கு அடிமையாக்கிறோம். அடிமைனா அவங்கள வந்து நீங்கள் காதல் வயப்பட்டுருவீங்க. சரிங்களா? இது வந்து ஒரு இயற்கையான தத்துவம். சரிங்களா? இது வந்து சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சிலைகளுக்கு வந்து கண்களை வந்து வைக்க மாட்டாங்கன்னு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சிலைகளுக்கு வைக்க மாட்டாங்க. சரிங்களா? இதுதான் காரணம். இது வந்து ஒரு பேசிக்கான ரீசன் இருக்குது. இன்னொன்று, இப்போ இதை வந்து ஹாலோ ஸ்ட்ரக்சராக பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 8 அடி 7 அடி 8 அடி இருக்கும் இந்த சிலை. இதை நான் முதல் தடவை போகும்போது என்னால் எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். திரும்பியும் போய் நான் அந்த ரவுண்ட் ஷாட்டு வெறும் ஒரு 25 ஃபோட்டோ தான் எடுத்தேன். சரிங்களா? இப்போ அந்த தம்பி இதே தான் செஞ்சுருக்காரு. இப்போ இதில் டெக்ஸ்சரை கூட்டும்போது இந்த ஷேப்பு மாறாமல் அந்த மெஷிங்கையும் டெக்ஸ்சரையும் கூட்டணும். சரிங்களா? இதில் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த வேரியஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதனால் இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஜாமெட்ரிக் டீப் லேர்னிங்னு ஒன்று வரப்போகுது.
அது வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 2D ஸ்ட்ரக்சர். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, முக்கால்வாசி கேடு கம்பெனிஸ் ஆட்டோடெஸ்க்கு, மாயா, அப்புறம் ப்ரோயி, இவங்கலாம் வந்து பேசிக்காக இவங்க பயப்படுற மெயின் விஷயம் என்னென்னா, இந்த டீப் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட வருகைக்கு அப்புறம் இந்த கேடுன்னு ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே ஹியூமன்ஸ் வந்து ஒரு லைன், சர்க்கிள், ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ரூலர் காம்பஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க மேத்தமெட்டிக்ஸில், அதை வச்சு வரைகிறது தான். சரிங்களா? இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கூட நீங்கள் கொண்டு வரலாம். அந்த அக்யூரேசியை மட்டும், மெஷிங் அக்யூரேசியை பார்த்துக்கங்க. இதுவே கம்மி தான், இதுவே எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்றதை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ அந்த பையன் இதை பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அதனால் ஃபோட்டோகிராமெட்ரியை ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏனோ தானோன்னு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஃபோட்டோகிராமெட்ரி வந்து ஃப்யூச்சரில் வந்து ரோபோட்டிக்ஸு, ஸ்லாம் மெத்தடுன்னுவாங்க. அது மாதிரி நிறையா விஷயங்களில் இது யூஸ் ஆகும். நம்ம கண்ட்ரியில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா டெக்னாலஜியுமே வர்றதுக்கு முன்னாடி யாருக்கும் அதோட ஐடியாவே இருக்காது. இப்போ யூடியூபே எடுத்துக்கோங்களேன். யூடியூப்பில் இன்றைக்கி பாலிடிக்ஸ், அரசியல் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வர காலகட்டத்தில் அதில் யாருமே கிடையாது. சரிங்களா? அதில் இருந்தது கோடர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் பர்சன்ஸ், கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இண்டிவிஜுவல் பாப் கல்ச்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாளடைவில் அதோட மார்க்கெட் டெவலப் ஆக இந்த பாலிடிக்ஸ் கிட்டத்தட்ட 27 மீடியா சேனல்ஸ் யூடியூப்பில் இருக்குது. இப்போ ஒருத்தவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, யூடியூப்பில் அரசியலை பற்றி பேசினா தான் நான் கரெக்டாக இருக்கும், சினிமாவை பற்றி பேசினா தான். ஆனால் யூடியூப் அதுக்காண்டி உருவாக்கப்பட்டதே கிடையாது. அது கிரியேட்டர்ஸ்காண்டி உருவாக்கப்பட்டது. அரசியல்ன்றதில் க்ரியேட்டிவிட்டி கிடையாது. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யூடியூப்ன்றது ஒரு கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு சைட். இன்னொன்று, யூடியூப் என்னோட அப்பம் விட்டு சொத்து கிடையாது. அதனால் நானுமே சொல்ல முடியாது என்னென்னா யூடியூப்பில் இவங்க தான் இருக்கணும், இருக்கக்கூடாது. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இது வளரும்போது இந்த டெக்னாலஜிக்குள்ளே வராமல் இது மார்க்கெட் வளர்ந்த பிறகு உள்ளே வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது யூடியூப்பை பற்றி பேசுகிறோம், அது இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இந்த சைதாப்பேட்டுக்கு போன வாட்டி இந்த அம்மன் சிலை, அம்மன் கிடையாது, ஒரு சாமியோட சிலை அங்கே இருந்துச்சு. அது ஒரு ரவுண்ட் ஷாட் எடுத்தேன் திரும்பியும். ஸோ இந்த சிலையோட ரவுண்ட் ஷாட் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு 3D ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். சரிங்களா? கொஞ்சம் இன்அக்யூரேட்டாக அந்த என்ன சொல்கிறது, அந்த வெப்பன்ஸை வந்து சரியாக விழுகலை பார்த்தீங்களா? ஏன்னா அந்த லைட்னிங் பத்தலை, டே லைட்டு கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இதுவே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக விழுந்திருக்கு. இதை 3Dயில் மாற்றலாம். சரிங்களா? ஸோ ஒரு 2Dயில் பார்க்குற ஒரு படமே நமக்கு இவ்வளவு என்ன சொல்கிறது, புத்துணர்ச்சியும் ஒரு எழுச்சியும் தரும்போது 3Dயில் ஒரு விஷயம் நம்ம லைஃப்குள்ளே வந்துச்சுன்னா அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆப்பை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் போட்டேன். அந்த தம்பியே இதை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னேறுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.